ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குட் ஃப்ரைடே நோம்பு கஞ்சும் அதுக்கு மேட்சிங்காக ஒரு எள்ளு துவையலும். பாருங்கள், நான் சாம அரிசி எடுத்திருக்கேன் இந்த கஞ்சி பண்ணுறதுக்கு. அது ஒரு 200 கிராம் சாம அரிசி நான் எடுத்திருக்கேன். நார்மலாக புழுங்கல் அரிசிலையும் பண்ணலாம், பச்சரிசிலையும் பண்ணலாம். நான் சாம அரிசி எடுத்திருக்கேன். பாருங்கள், அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. 200 கிராம்ங்கிறது வந்து இந்த அரைக்காப்படியில் ஒரு அரைக்காப்படி போட்டிங்கன்னா 200 கிராம். அதே அரைக்காப்படியில் 100 கிராம், அதாவது பாதி அரைக்கா பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது 1க்கு அரை. அதையும் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் உப்பு. பாருங்கள், அந்த எதில் நான் அரிசி அளந்து எடுத்தனோ அதே கப்பில் 5 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். இது நம்ம கஞ்சியாக பண்ண போகிறதுனால எக்ஸ்ட்ரா 2 கப்பு தண்ணி விடுறோம். நார்மலாக 1.5க்கு 3 கப்பு தண்ணி விடுவோம். இதுக்கு நான் 5 கப்பு தண்ணி விட போகிறேன். தண்ணி விட்டு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நான் 5 கப்பு தண்ணி விட்டுட்டேன். நல்லா இப்போது கலந்து விட்டுருங்க, இல்லைனா அரிசியும் பருப்பும் அடியில் போய் செட்டில் ஆகிடும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 4 விசில் வச்சு ஸ்டீம் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், 4 விசில் முடிஞ்சிடுச்சு, ஸ்டீம் அடங்கிடுச்சு. இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், கஞ்சிக்கு நம்ம வச்ச அரிசி நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ குழைவாக இருக்குது பாருங்கள். இந்த அளவு குழைவாக இருக்கணும். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடியோடு எடுத்து கிளறி விடுங்க, இல்லைனா அடியில் வந்து கட்டி தட்டிடும். பாருங்கள், எந்த அளவு குழஞ்சிருக்கு பாருங்கள். இது சாம அரிசிங்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சாம அரிசியில் ஏகப்பட்ட நியூட்ரிஷியஸ் வேல்யூ இருக்குது. கார்போஹைட்ரேட் கம்மி இதில். அதே சமயம் ஃபைபர் அதிகமாக இருக்குங்க. இது மற்ற சீரியல்ஸை கம்பேர் பண்ணும்போது டபுள் த அமௌண்ட் இருக்கும். பாருங்கள், இதில் நான் ஒரு 1.5 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதை குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டேன். அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் பால் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம அடுப்பு எரியணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், உங்களுடைய பாரட்ஜ் ரெடி ஆயிடுச்சு. இந்த கஞ்சி பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லிங்க. இது டயபெட்டிக்காக இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்லாம். அதே மாதிரி 8 மாத குழந்தையிலேருந்தே இந்த கஞ்சி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு துவையல் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் எள் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த எள்ளை வந்து நல்லா நம்ம வறுத்துடலாம். எள் வெடிக்கும், அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வறுக்கணும். பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. நல்ல வாசமும் வரும். அந்த அளவு நல்லா வறுத்துக்கோங்க. இதுக்கு வெள்ளை எள்ளு தாங்க யூஸ் பண்ணும். கருப்பு எள்ளு யூஸ் பண்ணிங்கன்னா துவையலோட கலர் சரியாக இருக்காது. பாருங்கள், நல்லா வறுத்துட்டேன். நல்லா எனக்கு வாசமும் வந்துச்சு, கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அதை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா வறுத்துக்கணும். இந்த நான் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், தோலெல்லாம் நல்லா வெடித்து வரணும், அந்தளவு எடுத்துக்கோங்க. இது தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதுவும் நல்லா நான் வறுத்துட்டேன். இப்போ அதே கடாயில் சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 3 காஞ்ச மிளகாய் நல்லா கொஞ்சம் பொரியிற அளவு வறுத்துக்கோங்க. அதோட ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு 2 பூண்டு பல் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ அதோட ஒரு சின்ன சைஸ் நான் புளி எடுத்துக்கிறேன். இது நான் குடம்புளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு குடம்புளி இல்லை அப்படிங்கிறவங்க இந்த சைஸு நம்ம நார்மல் புளி எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. குடம்புளி எப்போவுமே உடம்புக்கு நல்லது. நான் என்னோட நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் அதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லதாக இருக்கும். அதோட ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேன். தேங்காய் துருவல் போட்ட பிறகு ஹீட்டில் வச்சு நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே 2 பரட்டிக்கோங்க, போதும். அவ்வளோதாங்க, நல்லா வறுத்தாச்சு. துவையலுக்கு வறுக்க வேண்டியதெல்லாம் நம்ம வறுத்தாச்சு. இனிமேல் துவையல் நம்ம அரைக்க வேண்டியது தான். பாருங்கள், இதையும் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, எள்ளும் வேர்க்கடலையும், அதையும் சேர்த்து சூப்பராக ஒரு துவையல் அரைச்சிடலாம். பாருங்கள், துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கஞ்சிக்கு இந்த துவையல் ரொம்பவே சூட் ஆகும்.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.